வணக்கம் என் இனிய உறவுகளே. இன்று நாம் என்னத்தை பற்றி பேசலாம்? நீங்கள் எதை பற்றியாவது பேசிகிட்டு இருப்பீங்க, அதை நான் கேட்கணுமா? அதெல்லாம் எங்களுக்கெல்லாம் டைம் இல்லை வேணும். நாங்கள் பாட்டுக்கு ஓடுறோமா, ஒடியாடுறோமா, சாப்பிட்றோமா, தூங்குறோமா, இவ்வளோதான் எங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு பல பேர் போயிட்டு தான் இருக்கோம். ஒரு சின்ன உதாரணம், தினம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சின்ன உயிரினம் எதுன்னா எறும்பு. நீங்கள் நல்லா அதை கவனித்து பாருங்களேன். அதுக்கு போய்கிட்டே இருக்கும். அதுக்கு தேவையான ஒரு உணவு ஒரு இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு அரிசி, அதுக்கு அது பெருசு தானே. ஒரு சின்ன அரிசி இல்லைன்னா ஏதாவது ஒரு இனிப்பு துண்டு இல்லைன்னா ஒரு வெல்லம், ஏதோ ஒரு உணவு. அது என்ன பண்ணணும்னு அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்படியே ஊந்து போகும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது வழியில் ஒரு தடங்கள் வச்சுக்கணும். ஒரு கல்லோ இல்லை வேறு ஏதோ ஒரு தடுப்பு அங்கே இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன். சின்ன கல்லுனா கூட எறும்புக்கு பெருசு தானே. அந்த உடனே என்ன பண்ணால் அப்படியே நின்றுட்டு திரும்பி போயிடாது. அந்த கல்லை சுற்றிக்கிட்டு போய் தன்னுடைய இலக்கை அடைந்து விடும். உணவை அது எடுத்து விடும். சின்ன எறும்பு தான், ஆனால் மிக கவனமாக தன் இலக்கின் மேலேயே குறியை வைத்து சென்று அதை தவிர்த்து விட்டு நேராக போகுமே தவிர அதனால் திசை மாறி போய்விடாது. இது நமக்கு எறும்பு சொல்லித்தருது. அதே போலத்தான் நமது வாழ்க்கையும். நம்மோட வாழ்க்கையில் நமக்குன்னு ஒரு இலக்கு இருக்கும். நான் இப்படி இருக்கணும், நான் இந்த மாதிரி ஆகணும், இந்த செயல்களை நான் செய்து முடிக்க வேண்டும் என்று எண்ணங்கள் இல்லாதவர் யாருமே இருக்க முடியாது. அப்படி நம்ம நினைக்கும் பொழுது பல தடைகள் வரத்தான் செய்யும். அதனால் தடை வந்துருச்சு, சரி போ அப்படின்னு கூடாது. என்னுடைய பிள்ளையை மருத்துவம் படிக்க வைக்க வேண்டும் என்றால் அதற்கு நான் பணத்தை தேட வேண்டும். அவனுக்கு செல்வங்களை சேர்க்க வேண்டும் என்றால் அந்த செல்வத்துக்கு உரிய முயற்சிகளில் நான் இறங்க வேண்டும். அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நான் செஞ்சு தான் ஆகணும். இல்லை வேண்டாம் அப்படின்ட்டேன்னா குழந்தைகளை நம்மால் காப்பாற்றவும் இயலாது. நம்முடைய இலக்கை நாம் அடையவும் முடியாது. ஐஏஎஸ் எழுதணும், ஐபிஎஸ் எழுதணும், போட்டித் தேர்வுகள் எழுதணும்னு சொன்னால் கண்டிப்பாக ஊன்றி படிக்க வேண்டும். அது படிச்சுட்டு ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரின்னு சொல்லுவோம்ல, முதல்ல எடுத்தோடனே ஃபெயில் ஆகிட்டாக்க உடனே என்ன பண்ணுறது, எனக்கு இந்த ஐஏஎஸ்ஸை வேண்டாம் அப்படின்னு ஓடிடுவாங்க. பல பேர் ஓடிடுவாங்க. சில பேர் தான் அதை துணிந்து எதிர்ப்பார்கள். இது என்ன தோல்வியா, பரவாயில்ல, அடுத்த தடவை நான் அடுத்த அட்டம்ப்டில் எழுதிக்குவேன்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அதே போல தான் நம்முடைய இலக்கு நம்ம நிர்ணயித்த பிறகு எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை இடையூறுகள் வந்தாலும் அவற்றை தாண்டி செல்ல வேண்டும். கண்டிப்பாக அவற்றை தாண்டி சென்று இலக்கை மட்டுமே இலக்காக கொண்டு செயல்பட வேண்டும். அதை நமக்கு எது சொல்லித்தருது? இப்படி ஒன்று எறும்பு சொல்லித்தருது. நம்ம பயந்துட்டு ஓடிடுவோம்ல, அந்த மாதிரிலாம் ஓடாதீங்க. அழகாக தடைகளை கடந்து செல்லுங்கள். இதுதான் நாம் மேற்கொள்ள வேண்டிய பாடம். நன்றி. நாளை பிறிதொரு நிகழ்வில் நாம் மீண்டும் சந்திக்கலாம்.